பைக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த ப்ரோமோவில் ஒயில்டாக விளையாட போகிற ஒயில்டு கார்டு அதிரடியாக என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆகிட்டு விஜேஸ்க்கு முன்னாடி பல டைலாக் பல விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் செயல்படுத்துகிறாங்களா, எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களா இல்லையா, என்னென்னலாம் சொல்ல வராங்கன்றதை பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கை போட்டுருங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் மூலிமா வீடியோ பல பேருக்கு சென்றடைய எனக்கு உதவியாக இருக்கும். அதை மட்டும் மறந்துடாதீங்க, போட்டுருங்க மக்களே. ஓகே, ஃபர்ஸ்ட் வைல்டா விளையாடக்கூடிய வைல்டு கார்டு வாங்க அப்படின்றதான் ஃபர்ஸ்ட். விஜய் சேதுபதிக்கே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி பிரஜனை உள்ள அனுப்புறாங்க. ஸோ பிரஜன் விஜய் சேதுபதியோட பண்ணது ரொம்ப கால நண்பர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சினிமா துறைக்கு வரும்போதும் ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து பல சீரியல்ஸு இந்த மாதிரி ஒன்னா சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு நண்பர் அவங்க பேசும்போதே வாடா போடா அப்படின்ற மாதிரி தான் ஆன் ஸ்டேஜ்லேயே பேசிக்கிட்டாங்க அப்படின்றது தான் தகவல். அவங்களுக்குள்ள ஒரு பெரிய நட்பு இருக்கு, பழங்காலத்து நட்புன்ற மாதிரி இருக்கு. அவர் ஆனால் தெளிவாக சொல்லிட்டாருங்க, பிரஜன் என்னதான் விஜய் சேதுபதியோட ஃப்ரெண்டா இருந்தாலும் வீட்டுக்குள்ள அது கிடையாது. இங்க ஓஸ்ட் நீ வந்து கண்டஸ்டன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இருந்துக்கோ, அதெல்லாம் நினைச்சு நீ கோச்சுக்காத, டென்ஷன் ஆயிடாதன்ற மாதிரி ஆன் ஸ்டேஜ்லயே விஜய் சேதுபதி சொல்லிட்டாராம். அப்புறம் வந்து இல்லைன்னா ஓட்டி தள்ளுருவாங்க விஜேஸ். ஒரு பக்கம் என்னப்பா அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபேவர் பண்றியா, போன வாட்டியே சாச்சு நான் பொண்ணுக்கு ஃபேவரேட் பண்றான்ற டேக்லைன் வந்துச்சு, இந்த மாதிரிலாம் பண்றியா அப்படின்ற டாபிக்லாம் வந்துடும். பார்ப்போம். இன்னைக்கு என்னமோ அவரு ஃப்ரெண்டு அனுப்பிச்சு வச்சிருக்காரு, ஆனா இங்க ஆன் ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டாரு. அடுத்த வாரம்லாம் இது எப்படி பண்றாருன்னு பார்த்தாதான் நமக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பிரஜன் வராங்க, ரெண்டாவது சாண்ட்ரா, மூணாவது வந்து திவ்யா கணேஷ், நாலாவது அமித். இதுதான் ஆர்டரு. இந்த ஆர்டர் தான் நமக்கு சொன்னாங்க. ஓகே, இதுல பிரஜன் அண்ட் சாண்ட்ரா டியூவல் என்ட்ரி தான், ரெண்டு பேரும் ஒன்னா தான் என்ட்ரி ஆகுறாங்க. எங்கன்னா கப்புள்ஸ்ல அப்போ என்ன பிளான்னு கேட்கும்போது சாண்ட்ரா அடிக்கிறாங்க பாருங்க, அடி ஒவ்வொன்றும் மிரட்டல் அடியா இருக்கும். சாண்ட்ராவோட அடி மட்டும் இன்னைக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். குரூப் இருக்கு சார், அந்த குரூப்பை உடஸ்டா டெஃபினெட்லி உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு எங்களுக்கு தெரியும் சார். அங்க இருக்கிற குரூப் யாரு, கணியன்கோ அன்புக்கு அங்க அடிச்சு தரமட்டம் ஆகிட்டுன்னா தரமா இருக்கும் சார். குரூப்பை உடைக்கிறது தான் அங்க சம்பவமே அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி விஜேஸ் அடிச்சு அடியே அவங்க எல்லாம் குரூப்பா இருக்காங்களான்னு தெரியல, 4 மூலைக்கு செதறி போயிருப்பாங்கன்னு போல. ஸோ செதறி போயிருக்கவங்களையும் நான் விட மாட்டேன், திரும்ப சேர்த்து வச்சு திரும்ப ஒரு அடி போட்டு விடுவேன்ற மாதிரி சொல்றாங்க. பார்ப்போம். ஒரு பக்கம் சாண்ட்ரா பேசுற கான்பிடென்ட்டும் தைரியத்தை பார்க்கும்போது உள்ள தரமான சிறப்பான சம்பவங்கள் இருக்க போகுது அப்படின்றத பார்க்க முடியும். மக்களே பாருங்கள், என்ஜாய் பண்ணி பாருங்கள். அதனுடைய எடுத்துக்காட்டு தான் இந்த சாண்ட்ராவோட பதில்கள் அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, அடுத்து திவ்யா அவர்கள் சார், அதை தாண்டி என்னன்னா உள்ள போயிட்டு சில பேருக்கு கிளாஸ் அடிய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மக்களே, எனக்கு இந்த உள்ள போற வைல்டு கார்டுக்கு யார் ஃபேன் பேஸ் உருவாகுதோ இல்லையோ, திவ்யாக்கு என்னமோ உருவாயிருன்ற மாதிரி எனக்கு என்னமோ தோண்டிக்கிட்டே இருக்கு. ஸோ உள்ள போயிட்டு அவங்க எடுக்கிற கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் வாத்தி ரைடுன்ற மாதிரி உள்ள போயிட்டு வாத்தி நல்லா ரைடு பண்ணாங்கன்னா அப்படியே நாள்லயே கூட்டத்தை அல்ற வேண்டிய நேரம். இந்த 4 வைல்டு கார்டு அவங்களுக்கான கூட்டத்தை சேர்ற நாளே இன்னைக்குதான். உண்மையே சொல்லலாம் இன்னைக்குதான். ஏன்னா மக்கள்லாம் அவ்வளவு வெறுப்புலையும் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கும்போது அவன் போயிட்டு எல்லா தப்புலையும் டப்புன்னு கேட்டு அவங்க பக்கம் இப்பயே கூட்டத்தை சேர்த்து ஆடியன்ஸை உருவாக்கிடலாம். அந்த மாதிரி யார் பண்றாங்கன்றத பார்த்துருவோம் மக்களே, பார்த்துருவோம். ஓகே, ஸோ அதுல திவ்யாவும் டைலாக் நல்லா இருக்கு, பார்ப்போம். அடுத்து பிரஜன் காலை உள்ள வச்ச உடனே சார் தரன்னு இழுத்து போட்டு அடிப்பேன், இழுத்துட்டு போயிடுவேன், தரன்னு கிழிக்க போறேன்றாரு. என்ன கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ட், கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும். என்னதான் விஜிஎஸ் உங்க நண்பரா இருந்தாலும் அதுக்கடி இப்படியா காலை உள்ள வச்ச உடனே தரன்னு இழுத்து போட்டு அடிக்க போறேன்ற மாதிரி சொல்றீங்க. நல்லா பண்றீங்க சார், சிறப்பா பண்றீங்க. ப்ரோமோ வீடியோலயும் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ட் தெரியுது, இங்கேயும் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ட் தெரியுது. அப்படியா பேசுறாருன்ற தைரியம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. பார்ப்போம் என்னதான் பண்றாருன்னு பார்ப்போம். அடுத்து அமித் சார், அசால்ட்டா வாய்ஸ் அவார்டெல்லாம் விட மாட்டேன், நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ நான்லாம் வந்து வாய் விடுற ஆள் கிடையாது, ஒன்லி செயல்முறைக்கு எடுத்துற ஆளு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு என்னமோ அமித் மேல எனக்கு சின்ன நம்பிக்கை இருக்குதான். ஏன்னா அவர் வந்து அப்படியேப்பட்ட ஆள் தான், ஏன்னா மல்டி டேலண்டட் பர்சனு. ஸோ உள்ள போயிட்டு செஞ்சு காட்டேன், இதெல்லாம் காட்டுறேன்றத பார்ப்போம். பண்ணாங்கன்னா நாளே ஃபயர் விட ஆரம்பிச்சிடலாம். நேற்று ஒரு ஃபயர் எபிசோடா இருந்தது, இன்னைக்கும் ஃபயர் எபிசோடா அது மாத்துறதுக்கு ஒரு பக்கம் இவங்க கிட்ட தான் இருக்கு, வைல்டு கார்டு கையில தான் இருக்கு, வைல்டு கார்டு தான் இருக்கு அப்படின்னு. ஸோ இதுல என்ட்ரி வந்து சிங்கிள் என்ட்ரியா இருக்கும்னு நான் நினைச்சேன். என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பக்கம் நேத்தே தெரியும் பிரஜன் மற்றும் சாண்ட்ரா கப்புள் என்ட்ரி இருக்கும், ஏன்னா ரெண்டு பேரும் அவங்க ரியல் ஜோடி அப்படினால இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ரெண்டாவது போற 2 வைல்டு கார்டுமே பேர் என்ட்ரியா தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம்
இவங்க 2 பேரு. 2வது அமித் அண்ட் திவ்யாவுமே பேர் என்ட்ரியா கொடுத்துருக்காங்க. என்னடா பேரா வரீங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு கண்டஸ்டன்ட்லாம் ஷாக்ல இருப்பாங்க போல. இந்த 2 பேர் தானா இல்ல இன்னும் ஒரு பல பேர் இருக்கா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்ல இருப்பாங்க. பல பேர்கள் இருக்கு. ஆனா அது இப்ப இருக்கா அடுத்த வாரம் தான் இருக்கு. ஏன்னா இவங்க 4 பேர் உள்ள போயிட்டு இவங்களே இந்த ஷோவோட டேர்னிங் பாயிண்டா மாத்தி வேற டைரக்ஷன்ல டிராவல் பண்ணி எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்த வாரம் வைல்டு கார்டை பத்தி யோசிப்பாங்க. இந்த 4 பேருமே ஷோவை மாத்திட்டு பிக்கப் பண்ண ஆரம்பிச்சு மற்ற எல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நோ என்ட்ரிஸா இருக்கும். இல்ல இவனுங்க தேர மாட்டானுங்க, உள்ள இருக்கிற முட்டா பீஸ் எல்லாம் மொத்தத்தையும் வெளியே எடுத்து போட்டு புதுசா உள்ள அனுப்புவோன்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்கன்னா வாய்ப்பு இருக்கு. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.